இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த சமயத்தில் பஞ்சம், பட்டினி சாவு அதிகரித்த நேரம். அப்பொழுதும் நேரு இந்த அயல்நாட்டு கொள்கையில் எடுத்த முயற்சி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா, நான் உங்களுக்கு 1,00,000 டன் உணவுப் பொருட்களை தருகிறேன், நீங்கள் அமெரிக்க அணியில் இருக்க வேண்டும் என்று சொன்னது. 1,00,000 டன் உணவுப் பொருளை பெற்றால்தான் இந்தியாவின் பட்டினி சாவை நிறுத்த முடியும் என்ற நிலையிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் நிழலில் இளைப்பாற விரும்பவில்லை நேரு. அமெரிக்கா பிறகு நிறைய முயற்சிகளுக்கு பின்னர் சொன்னது, சரி, எங்களோடு நீங்கள் நிற்காமல் போனாலும் பரவாயில்லை, 2 நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்கா வைத்த நிபந்தனைகள் என்ன? 1, இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்கள் மீது கை வைக்கக்கூடாது. நிபந்தனை 2, நாட்டுடைமை என்று முடிவெடுத்து இந்த நிறுவனங்களை நாட்டுடைமையாக்க முயற்சி செய்தால் அதற்கான நஷ்டஈடு தர வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் 1,00,000 டன் உணவுப் பொருட்களை தருவோம் என்று அமெரிக்கா சொன்னது. வேறு வழியில்லாமல் அமெரிக்க அணி சார்ந்து நிற்காமல் இந்த 2 நிபந்தனைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து 1,00,000 டன் உணவுப் பொருளை வரவழைத்து அந்த நேரத்தில் இந்த நாட்டின் பட்டினி சாவை தவிர்க்க முடிந்தவர் நேரு அவர்கள். நேரு தம்மை பொறுத்தவரையில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை ஒரு தனி அணியாக எந்த பக்கமும் சாராது நடுநிலையில் வைக்க வேண்டும் என்று கருதினார். அதில் மிக பெரிய வெற்றியையும் பெற்றார். அது சாதாரண சரித்திரம் இல்லை. நேரு அவர்கள் அயல்நாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் அன்று என்ன முடிவெடுத்தாரோ, அவர் எந்த சித்திரத்தை வரைந்துவிட்டு போனாரோ அந்த சித்திரம்தான் இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, வேறு எந்த கட்சியில் ஆண்டாலும் சரி, இன்று வரை பழுதுபடாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அது அவர் வாழ்வில் உருவாக்கிய சரித்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேருவினுடைய தடை இரக்கம் ஏற்பட்டது 2 விஷயங்களில்தான். ஒன்று காஷ்மீர் பிரச்சனை, இன்னொன்று 1962 ஏற்பட்ட சீன போர். நன்றி, வணக்கம்.